வாங்க சார், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன விஷயம்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா? இன்னும் இல்லை சார். உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போங்க. வீட்டில் வாடகைன்னு ஒரு சஸ்பெக்ட், அவன் வந்தால் கால் பண்ணு, இல்லைன்னா எனக்கு கால் பண்ணாத தேவையில்லாமல் இருந்தாலும் சொல்லிட்டு போனேன். 2 மாதம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அவன் வரதுக்காக. திடீர்னு இன்றைக்கி மார்னிங் ஃபோன் கரெக்டாக 10:30 மணிக்கு 40 மிஸ் கால். முக்கியமான மீட்டிங் கமிஷன் ஆஃபீஸில் இருக்கேன். நான் என்னன்னு நினைப்பீங்க? அங்கேருந்து பதறி போய் திருப்பி கால் பண்ணுறேன், ஃபோன் நாட்டுச்சு. அச்சு பிடிச்சி அங்கேருந்து ஓடி வந்து இங்கே வந்து பார்த்தா கீழே இருக்கிறான் அந்த இளநீ கடைக்காரன் சொல்கிறான், இப்போ தாங்க சார் டியூஸ்பிட்டி எடுத்துருவீங்க வெளில போனாங்க ஃபேமிலியோட அப்படின்னு. 40 மிஸ் கால் பண்ணால் நான் என்ன நினைப்பேன்? நீங்கள் 2 பேரும் வயசானவங்க. அவன் ஒரு சைக்கோ, கொடூரமான சஸ்பெக்ட் ஒரு கேஸில். அவன் தான் வந்துட்டான் போல், ஒரு வேளை இவன் போட்டு கொடுத்தானே ஒரு எதுவும் பண்ணிட்டான் போல் அப்படின்னு நினச்சி பதவி போய் ஓடி வருந்தேன். வந்து பார்த்தா நீ கூலாக டியூஸ் விட்டு எடுத்துரு ஏதோ போய்ட்டு வர எங்க பீச்சில் போய் சுண்டு சாப்பிட்டு வரேன். எதனா கேட்டுற போகிறேன். அப்புறம் பூசாயா நீ? 40 மிஸ் கால் பண்ணால் என்னன்னையா நான் நினைக்கிறது? சரி விடு, உங்கள் சொல்லியே வரேன். எதுக்கு கால் பண்ண? எதுக்கு? வீட்டில் கரண்ட் இல்லையா? அதுக்கு எதுக்கு கால் பண்ணுவியா? என் அப்பா மாதிரி இருக்கிறதுனால அப்பா அப்பான்னு கூப்பிட்றேன். ஏதோ ஒன்று கரண்ட் ஆயிடுச்சு அவனுக்கு அனுப்புவோம், அதுக்கு தான் உன் அப்பான்னு கூப்பிட்டேன். அதுக்குன்னு வீட்டில் கரண்ட் இல்லை எனக்கு போன் முடியா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இந்த காக்கியும் ஈபி ஃபோர்மெண்ட் போடுற காக்கியும் ஒன்றாங்க. நான் உனக்கு இடம் கொடுத்தேன் பேர் என்ன செருப்பாக நானே அடிச்சிடும். எல்லாம் ஸ்டேஷனில் என்ன பேசிட்டு இருக்கான் தெரியுமா? ஒன்று தான் ஸ்டேஷனில் என்ன பேசுகிறான் தெரியுமா? உனக்கு பெரிய வீடு இருக்கான், அந்த சொத்து ஆட்டையை போடுறதுக்காக தான் நான் அப்பா அப்பான்னு பேசிகிட்டு இருக்கணும். வயசான காலத்தில் உனக்கு யாருமே துணைக்கலையா உனக்கு ஹெல்ப் பண்ணேன்? இப்படி பண்ணுறியா ஒரு விஷயம்? இதெல்லாம் செட் ஆகாது, கண்டிப்பாக செட் ஆகாது. வீட்டில் கரண்ட்லேருந்து ஃபோன் பண்ணுறேன், அன்றைக்கி சிலிண்டர்லேருந்து ஃபோன் பண்ணேன், பார்த்தா எப்படியா இருக்குது? ஒரு ரெஸ்பெக்டான பதவியில் இருக்கேன் நான், என்னையே அப்படி கதற விட்றீங்க. அதனால தான் உங்கள் பிள்ளை ஒன்று விட்டு ஓடி விட்டான். சஸ்பெக்ட் ஒன்றா மட்டும் எனக்கு கால் பண்ணு. மார்க்கெட்டில் வந்து காய்கறிலாம் போட்டானுங்க போடலையா? சொல்ல வேண்டியதானே? என் பேர் சொல்லு, புரிஞ்சுட்டியா? பார்த்து பத்திரமா இருக்கு. என்ன வீட்டில் லாக் பண்ணு. நான் எவ்வளோ சீக்கிரம் சிசிடிவி இன்ஸ்டால் பண்ண முடியும்னு இன்ஸ்டால் பண்ணுறேன்.